ஹலோ ஹாய். ஸோ எஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். ஐம் அ டான்ஸர், ஐம் அ கொரியோகிராஃபர். என்னோடய 28 இயர்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கரெக்டாக இப்போ நான் துபாயில் இருக்கேன். இங்கே பாஸ்ட் 3 இயர்ஸ் என்னோடய ஓன் டான்ஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரைட் நவ் என்னோடய கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்னை கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிறேன். அண்ட் இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மா தவிர வேறு யாருக்குமே தெரியாது. குறிப்பாக என் ஃப்ரெண்ட் பாலாஜி யாருன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவன் மட்டும்தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அண்ட் ரைட் நவ் எனக்கு 9 o'clock ஃப்ளைட் இன்னைக்கு. ஸோ அவனை வர சொல்லியிருக்கேன். ஸோ அவனை போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட ஹோல் பாயிண்ட். ஐம் நாட் அ யூடியூபர் ஆர் சம்திங், பட் யா, வை நாட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாமேன்ட்டு ஐம் ஸ்டார்டிங் திஸ் யூடியூப் சேனல். எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூடியூப் சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். ஐம் நாட் அ யூடியூபர், ஐம் நாட் அ கண்டென்ட் க்ரியேட்டர், ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பி ஒன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அவர் வந்துட்டாருன்னா அவர் கூட நம்ம ஏர்போர்ட் போயிடலாம். அங்கேருந்து கிளம்பி போய் லேண்ட் ஆகி அவனை பார்த்து மீட் பண்ணி அவன் சர்ப்ரைஸ் ஆகிறானா இல்லையான்றது தான் இந்த வீடியோவோட எண்டில் இருக்க போகுது. ஸோ யா, பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட். ஸோ நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், துபாய் ஏர்போர்ட். இங்கேருந்து இப்போது சென்னை கிளம்ப போகிறேன். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஸோ போயிட்டு கேட்டில் வெயிட் பண்ண போகிறேன். உனக்கு ஒரு ஹனி கேக்கு, வேறு இது குனாஃபா சாக்லேட்டு உங்கள் அண்ணனுக்கு வாங்கியாச்சு. உனக்கு ஒரு சாக்லேட்டு தனியாக வாங்கியிருக்கேன், ஐரிஷ் க்ரீமுன்னு சொல்லிட்டு. அந்த மால் கிட்டே இருக்குமே, அதை சொல்கிறியா? சரி, அந்த காஃபி ஹவுஸ் கிட்டே வெயிட் பண்ணுறேன். நீ இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. 2:30 லேண்ட் ஆகும், ஓகேவா? மேக்ஸிமம் 15-20 minutes. விடிய காலில் ஃப்ளைட்டு தான், சீக்கிரம் வந்துடும். வந்துடு, சரியா? பார்ப்போம், பை. இதோ நம்ம தலைவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. காலைல வந்து பிக் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன். நிறைய தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டுருக்கு. துபாய்ட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் யா, நம்மளை லைஃப் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. ஸோ அது கூடயே போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அவங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கல்ல. பட் அவனுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, இவன் ஏன் இவ்வளோ பண்ணுறான் ஊர் வர்றதுக்கு. ஏன்னா யூஸ்வலாக வந்து டிக்கெட் புக் பண்ணேன்னா உடனே கிளம்பிடுவேன். இந்த தடவை கொஞ்சம் ஒர்க்ஸ் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஆப்வியஸாக ஒரு டவுட் வந்திருக்கு, என்ன இவன் இவ்வளோ வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ராக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் சொல்லியிருக்கான் அவன்கிட்ட. ஹோப்ஃபுல்லி கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வராரு. இதனாலும் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும்.
தேங்க்யூ. அங்கே வந்து ஒரு வர்ச்சுவல் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக நம்ம போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ளே விட்டுறாங்க. முதல்லலாம் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா கேட்டு பக்கத்தில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை போல். அழகாக ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் மாதிரி இருக்காங்க. போர்டிங் அப்படி வச்சோடனே ஸ்கேன் ஆகுது, அப்படியே உள்ளே வந்துட வேண்டியதான் போல். நைஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறுவோம். ஃப்ளைட் ஏறதோட ஃபைனல் ப்ராசஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளைட்டு வந்தோடனே உள்ளே ஏறிட்டு கிளம்ப வேண்டி தான். அதோட துபாய்க்கு டாட்டா பாய் பாய். தெரியல, ரொம்ப எமோஷன்ஸ் நிறையா மைண்டில் ஓடுது. மெமரிஸ் நிறையா வந்து போகுது. இந்த ஊரோட நிறையா மெமரிஸ் இருக்குது எனக்கு பர்சனலாக. ஸோ இப்போது அதிலேருந்து கம்ப்ளீட்டாக சென்னை போகிறோன்றப்போ தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்ட்டு. நான் நிறையா சொல்லணும், நிறையா பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நான் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பட் தெரியல, பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் வாய்ஸ் எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. நான் வாய்ஸ் நல்லா கேட்கணுன்றதுக்காக மைக்லாம் வாங்கினேன். டிஜே மைக்கே ஒன்று சின்னது வாங்கினேன். பட் நான் கிளம்பி வந்த ஹரிபரியில் என்னால் ப்ராப்பராக மைக் போட முடியல. ஸோ இந்த வீடியோவோட ஆடியோ எப்படி இருக்குன்றது ஒரு கொஷின் மார்க் தான். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு கரெக்டாக மைக் போட்டு பேச ட்ரை பண்ணுறேன். அண்ட் அகெயின் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணணும், ஐ எம் நாட் அ யூடியூபர், ஐ எம் நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர், ஐம் ஜஸ்ட் அ டான்ஸர். ஸோ இது புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப மட்டமாக வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். பாய். $26K. Yeah. ஏன்பா டேய்
உனக்கு தெரில, துபாயிலேருந்து நீ வரனாலே உனக்கு பிடிச்சி உட்கார வைக்கிறான். இமிக்ரேஷனா? கஸ்டம்ஸு. ஃப்ளைட்டே ஆல்ரெடி டிலே வெதர்னால. அப்புறம் the next day. என்னடா ஜூம் அவுட் பண்ற? சும்மாடா உன் அழகை காட்டுறேன்டா அந்த போஸை. சரி 4 அன்னைக்கு 1 2 3 இன்றைக்கி என்ன டியூஸ்டே தானே? நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நைட்டு. எங்கே? துபாய். யார் ரிட்டன்? யார் போகிறா? நான் தான். நம்பிட்டேன். என்னடா? சரி மச்சான். என்னடா? சரி ஓகே. என்ன போகிறேன், நான் கார் எடுத்துட்டு வரேன். என்ன தெரியுமா அண்ணா? என்ன எனக்கே காது கொடுத்து என்ன? சரி டிக்கெட் காட்டு. டிக்கெட் நான் புக் பண்ணிட்டு வருவேன். சரி புக் பண்ணிட்டு தெரியுமா உனக்கு? என்ன தெரியும் சொல்லு. ரிட்டர்ன் எப்போன்னு தெரியும் உனக்கு? நீ இப்போதான் போக மாட்டேன். எப்போ போவேன்? அப்புறமா போகும்போது தேவைன்னா போவேன். நான் போவே மாட்டேன். ஏன்? கேன்சல் பண்ணிட்டேன் எல்லாமே. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரியும். அதான் டெமாலிஷ் ஃபுல்லா. இப்போ ரிட்டர்னே கிடையாது. கடையை இழுத்து முட்டை ஸ்டுடியோவே. ஆனா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இருக்கும் பேசிட்டு இருந்தா இவன் நடுவில் எல்லாத்தையும் கிளியர் பண்ற சொல்றான், இதை பண்ண சொல்றான். சரி ஏதோ பண்றான், விளம்பரம் பண்றான்.